நம் அனைவரின் நினைவில் ஒரு அழகான காட்சி இருக்கும். வார இறுதி காலையில் வாசலில் உட்கார்ந்த பாட்டி அந்த சிறிய இரும்பு பாத்திரத்தில் எண்ணெயை கலக்கும் ஓசை, "வா புள்ளே, தலைவாரிப்பீர்" என்ற அன்பான குரல். அந்த நாட்களில் முடி கொட்டுதல் என்ற வார்த்தை கூட இவ்வளவு பயன்பாட்டில் இல்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் பாட்டியின் கையிலேயே சிகிச்சை முழுவதும் இருந்தது. இன்று அந்த நினைவுகளின் பேழையை திறந்து பாட்டிகள் பாதுகாத்து வந்த பாரம்பரியமான, ஆனால் அறிவியல் ரீதியாக சரியான முடியுதிர்வை கட்டுப்படுத்தும் ரகசிய குறிப்புகளை நாம் மீண்டும் கற்றுக்கொள்வோம். நவீன ஷாம்புக்கள் முடியை மட்டுமே சுத்தம் செய்கின்றன. ஆனால் பாட்டியின் தத்துவம் வேறு. வேரை கவனி, முடி தானா வளரும் என்பதுதான் அது. முடிவேரின் ஆரோக்கியம், இரத்த ஓட்டம் மற்றும் சரியான ஊட்டம், இந்த மூன்றின் மேல்தான் அனைத்தும் நிற்கிறது. இன்று பார்ப்பது அதையே இலக்கு வைத்த 3 ரகசியங்கள். முதல் ரகசியம், பாட்டியின் கைவண்ணத்தில் உருவாகும் எண்ணெய் கலவை. இது ஒரு உயிர் எண்ணெய். தேவையானவை: 1/2 கப் தேங்காய் எண்ணெய், 1 கைப்பிடி கறிவேப்பிலை, 1 ஸ்பூன் வெந்தயம். தயாரிப்பு முறை: எண்ணெயை சற்று சூடாக்கி கறிவேப்பிலையை போட்டு கருக விடவும். பிறகு வெந்தயத்தை சேர்த்து நிறம் மாறும் வரை கிளறி இறக்கி வடிகட்டவும். பயன்பாடு: இந்த வெதுவெதுப்பான எண்ணெயை தலையில் நன்கு தேய்த்து குறைந்தது 1 மணி நேரம் வரை ட்ரை ஆக்கவும். இரவு முழுவதும் சிறந்தது. எப்படி வேலை செய்கிறது? கறிவேப்பிலை இரும்பு சத்து நிறைந்தது, முடி வேரை பலப்படுத்துகிறது. வெந்தயம் புரதத்தால் நிறைந்தது, முடி கெரட்டினை வலுப்படுத்துகிறது. இந்த கலவை முடி வேருக்கு ஆழ்ந்த ஊட்டம் தரும். இரண்டாவது ரகசியம், ஷாம்புவிற்கு பதிலல்ல, ஆனால் அதன் பின் கடைசி கழுவு நீர். இதற்கு பாட்டிகள் பயன்படுத்தியது செம்பருத்தி பூ மற்றும் இலை. தேவையானவை: 4 to 5 செம்பருத்தி பூ, 1 கைப்பிடி இலைகள், 2 கப் தண்ணீர். தயாரிப்பு முறை: பூ மற்றும் இலைகளை தண்ணீரில் ஒரு இரவு முழுவதும் ஊற வைக்கவும். காலையில் நீரை வடிகட்டி எடுக்கவும். பயன்பாடு: முடியை வழக்கம் போல் கழுவிய பின் கடைசியாக இந்த செம்பருத்தி நீரை தலையில் ஊற்றி 2 நிமிடம் மசாஜ் செய்து பின் தண்ணீரால் மட்டும் கழுவவும். மீண்டும் ஷாம்பு தேவையில்லை. எப்படி வேலை செய்கிறது? செம்பருத்தியில் வைட்டமின் சி மற்றும் அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளன. இது முடி வேரை வலுப்படுத்தி முடி கயிறு தடிமனாக்கி இயற்கையான கருமை நிறத்தையும் பாதுகாக்கும். இது ஒரு இயற்கையான கண்டிஷனர் மற்றும் ஹேர் டானிக். மூன்றாவது ரகசியம், எண்ணெயில் இல்லை, கழுவு நீரிலும் இல்லை, அது நமது சாப்பாட்டில். பாட்டிகள் சொல்வார்கள், உள்ளே இருந்து வெளியே தான் வரும் என்று. முதலாவது, பருப்பு வகைகள். புரதம், கெண்டி கடலை, மொச்சை, இவை முடியின் கட்டுமான தொகுதி. இரண்டாவது, இரும்புச்சத்து. கீரை வகைகள், முருங்கைக்கீரை, புதினா. இரும்புச்சத்து குறைவுதான் பெண்களின் முடி கொட்டுதலின் பெரிய காரணி. மூன்றாவது, மோர். வெப்பத்தை குறைக்கும், செரிமானத்தை சரி செய்யும். பாட்டியின் கோடைக்கால பானம். இன்றைய ஜங்க் ஃபுட் காலத்தில் இந்த 3ஐ மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு ரகசியமல்ல, ஆனால் ஒரு மறக்கப்பட்ட சடங்கு. பாட்டிகள் எண்ணெய் தேய்த்த பின் முடியை மெதுவாக சீப்பால் வாருவார்கள். இதன் படிப்படியான முறைகள்: முதலில் மசாஜ். எண்ணெய் போட்ட பின் விரல் நுனிகளால், நகங்களால் அல்ல, தலை முழுவதும் வட்டமாக 10 நிமிடம் மசாஜ் செய்யவும். இது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இரண்டாவது, வாருதல். பிறகு ஒரு மரச்சீப்பு, வுட்டன் கோம் பயன்படுத்தி முடியின் கீழ்முனை எண்ஸிலிருந்து தொடங்கி மெதுவாக மேல் நோக்கி வாரவும். இது முடிச்சை அவிழ்க்கும், இழுப்பதை குறைக்கும். பிளாஸ்டிக் சீப்புகள் மின்சாரம் ஏற்படுத்தும், முடி நொறுங்கும். மரச்சீப்பு இயற்கையானது. பாட்டிகள் வளர்த்த முடி இவ்வளவு ஆரோக்கியமாக இருந்ததற்கு அவர்கள் செய்யாத தவறுகளும் ஒரு காரணம். முதலாவது, அதிகமான வெப்பம். ப்ளோ ட்ரையர், ஐரன் பயன்பாடு இல்லை. இரண்டாவது, இறுக்கமான கட்டுகள். முடியை இறுக்கமாக கட்டி இழுத்தல், டைட் போனிடெயில்ஸ் இல்லை. மூன்றாவது, அன்றாட கழுவுதல். தினமும் ஷாம்பு செய்வது இல்லை, வாரத்தில் 2 to 3 தடவை மட்டுமே. நான்காவது, கடினமான கெமிக்கல்கள். அபாயகரமான டை மற்றும் ட்ரீட்மெண்ட்கள் இல்லை. அவர்களின் வழியை பின்பற்ற இந்த தவறுகளையும் தவிர்க்க வேண்டும். சுருக்கமாக, பாட்டியின் 3 முக்கிய ரகசிய குறிப்புகள். முதலாவது, செயற்கை எண்ணெய் கலவை. தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை மற்றும் வெந்தயம். இரண்டாவது, செம்பருத்தி கழுவு நீர், இயற்கையான கண்டிஷனர் மற்றும் டானிக். மூன்றாவது, உள்ளே ஊட்டம். புரதம், இரும்புச்சத்து மற்றும் மோர். இதோ இயற்கையான மந்திர மருந்து. பொறுமை. முடியின் வளர்ச்சி சுழற்சி நீண்டது. குறைந்தது 3 மாதங்கள் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். இந்த பாரம்பரிய ஞானம்
உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் பாட்டி அல்லது அம்மாவின் மற்றொரு ரகசிய டிப்ஸை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த அறிவு எல்லோருக்கும் பயனளிக்கும். நன்றி.